புது மாடல் கூட பின்னலாமா? அதுக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு பண்டல் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். 6 அடியில் 12 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 6 அடியில் 12 ஒயரும் 6 அடியில் 2 ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நாட் போடுறதுன்னு காட்டுறேன். இது நம்ம கட் பண்ண ஒயரை 6 அடியில் இப்படி 2 மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு லெவலாக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயர் இந்த கட் பண்ண ஒயர் மடித்து வச்சோம்ல, அதுலேருந்து ரன்னிங் ஒயரை அளந்துக்கணும். ஆஃபாக மடித்ததுலேருந்து அளந்து அந்த நுனி வரைக்கும் அளந்துக்கோங்க. அதுலேருந்து மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அந்த 14 ஒயரையும் நாட் போட்டு காட்டுறேன். நாட் போட்டாச்சு. ரன்னிங் ஒயர் ரைட் ஹேண்ட் சைடு வரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரன்னிங் ஒயரோட அளந்த இடம் வரணும். இது நம்ம கட் பண்ண 6 அடி ஒயர் லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஈடு தாய்ட்டி மாதிரினா இந்த இடத்துல நீங்கள் சரி பண்ணிக்கணும். சரி பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எனக்கு இல்லை செக் பண்ணிக்கோங்க. அஞ்சு நாட் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 டைப் பண்ணிக்கோங்க. சார்னா 5 நாட்டுக்கு அப்புறம் 6வது நாட் 6 அடியில் 2 ஒயர் கட் பண்ண சொன்னல, அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. 6 அடியில் 2 ஒயர் கட் பண்ண சொன்னல, அது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. 6வது நாட் நம்ம அதில் தான் போட போகிறோம். இப்போ போலதான் 6வது நாட் 6 அடியில் இருக்க ஒயரில் நம்ம போட போகிறோம். பார்த்து போட்டுட்டு நுனி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக லெவலாக தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு 7வது நாட்டு எப்பவும் போல் நம்ம 7 8 எப்பவும் போல் 6 அடியில் போடணும். 6 அடியில் 7வது நாட்டும் 8வது நாட்டும் போட போகிறோம். இப்போ 1 2 3 4 5 6 6வது நாட்டு 6 அடியில் 7வது நாட்டு 6 அடி ஒயரில் போட்டுருக்கோம். 7வது நாட்டும் 8வது நாட்டும் 6 அடி ஒயரில் தான் போடணும். 6 அடி ஒயரில் தான் 8வது நாட்டும் போடணும். டைப் பண்ணிக்கோங்க. யூஸ் ஆனால் அது மாதிரி போட்டுட்டு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 1 2 3 4 5 6 7 8 நாட் போட்டோம். 9வது நாட்டும் 6 அடியில் தான் போடணும். 6 அடி ஒயரில் 9வது நாட்டும் அந்த 6 அடியில் 2 கட் பண்ண சொன்னால அந்த ஒயர் 6வது நாட்டும் 9வது நாட்டும் 6 அடி ஒயரில் போடணும். எப்போ போல நாட் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மீதி இருக்க ஒயரை அப்படியே வருஷம் போட்டு வந்துடுங்க. மொத்தம் 14 நாட்டு வரணும். ஒரு லைனில் 14 நாட்டு வரணும். அதில் 6வது நாட்டும் 9வது நாட்டும் 6 அடி ஒயரில் வரணும். மீதி இருக்க நாட்டு அப்படியே லைனாக போட்டு வந்துடுங்க. போட்டுட்டு கட் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு நாட்டும் லாஸ்ட் நாட்டையும் சேர்த்து வச்சு ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது லைன் மொத்தம் இதில் 11 லைன் வரணும். 11 லைனில் இப்போ இதான் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ஃபஸ்ட்டு லைனு. அடையாளத்துக்கு இதுக்கு முடிச்சு போட்டுக்கணும். நான் இதை அளந்துட்டு முடிச்சு போட்டுப்பேன். ஃபஸ்ட் லைனா இதுக்கு மேலே 5 லைனும் இதுக்கு கீழே 5 லைனும் வரணும். நம்ம இன்னொரு கலர் ஒயர் ஜாயின் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட் லைனுக்கு மேலே 4 லைனும் ஃபஸ்ட் லைனுக்கு கீழே 4 லைனும் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட் லைன் எப்படி ஜாயின் பண்ணுறது, செகண்ட் லைன் எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். இப்படி ரன்னிங் ஒயரை இப்படி அளந்துக்கிட்டு இப்படி மடிச்சுக்கணும். மடித்து இப்படி நாட் போட்டுக்கணும். வர வேண்டியதான். லைனாக நாட் போட்டுமே வர வேண்டியதான். லைனாக நாட் போட்டுவாங்க. இதான் ஃபஸ்ட் லைனுன்றதுக்காக இந்த மணிலையும் அந்த மணிலையும் ஒரு அடையாளத்தை முடிச்சு போட்டுக்கோங்க. இங்கேயும் முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டிங்கன்னா இது ஃபஸ்ட் லைனுக்கு மேலே 4 லைன் வரணும், கீழே 4 லைன் வரணும். போட்டுட்டு காட்டுறேன்.